எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஜூலை 9th 2021ஓட ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஐசி அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கீழே இல்லாமல் அது செப்பரேட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஓஐசினா என்னென்னு பார்க்கலாம். ஓஐசி அப்படிங்கிறது வந்து தி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன். ஓகேவா? இதை எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1969 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வேர்ல்டு லெவல்லே யுனைடெட் நேஷன் எடுத்து பார்த்தோன்னா, யுனைடெட் நேஷன்ஸ்க்கு அப்புறமா ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் பாடி அப்படின்னா அது இவங்க தான். ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா ஜெதா சிட்டியில் சவுதி அரேபியாவில் இருக்குது. ஓகேவா? இதுக்கான பெர்மனன்ட் டெலிகேஷன், அதாவது தூதுக்குழு வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ்லேயும் இருக்கிறாங்க, தென் யூரோப்பியன் யூனியன்லேயும் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த ஓஐசியோடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா அரபிக். ஏன்னா அது வந்து முஸ்லீம் டாமினேட்டட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அது போக இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், இந்த மூணுமே இதோட அஃபிஷியல் லாங்குவேஜ். அப்புறம் இதில் வந்து 57 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு 4 கான்டினென்ட்டில் வந்து இந்த மெம்பர்ஸ் வந்து பரவி இருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு இந்தியாவோட நெய்பர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது யாரெல்லாம் இதில் இருக்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இவங்கெல்லாம் இந்த ஓஐசியோட மெம்பர்ஸ். ஓகேவா? ஆனால் இந்தியா மட்டும் நாட் மெம்பர். ஓகே, ஏன் அப்படின்னா ஆக்சுவலி இது தொடங்கினப்போமே நம்ம வந்து நாங்களும் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படி சொல்லியிருப்போம். ஏன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் எடுத்து பார்க்கும்போது இந்தோனேஷியா வந்து ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, செகண்ட் வந்து பாகிஸ்தான், தேர்ட் வந்து இந்தியா தான். ஓகேவா? ஸோ அப்போ முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஓஐசியில் வந்து மெம்பர் ஆகிறதுக்கு நம்ம எலிஜிபிள். ஓகே, ஆனால் ஏன் வந்து நம்மளுக்கு அட்மிஷன் இதில் கிடச்சிருக்காது அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இதுக்கு ஆப்போசிஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த இந்தியாவை வந்து இன்க்ளூஷன் பண்ணணும்னா அது வந்து ஓஐசியுடைய ரூலை வயலேட் பண்ணுன்னு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னென்னா இப்போ ஒரு கண்ட்ரி வந்து ஓஐசியில் மெம்பர்ஷிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி கூட எந்த ஒரு சண்டையும் நம்ம வச்சுருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஆனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமி இல்லையா? ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ எங்கள் கூட இவங்க வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கலை, ஸோ அவங்கள வந்து நாங்கள் என்ட்ரி அலோவ் பண்ண முடியாதுன்னு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் பாகிஸ்தானுடைய ஆப்போசிஷனால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஓஐசியில் மெம்பர்ஷிப் கிடைக்கல. ஓகேவா? ஸோ இந்த ஓஐசி அப்படிங்கிறது என்னென்னா முஸ்லீம் வேர்ல்டு அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுக்கான ஒரு கலெக்டிவ் வாய்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். ஓகேவா? அப்புறம் முஸ்லீம் வேர்ல்டுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான் இந்த ஓஐசி. ஓகேவா? ஆனால் இப்போ ரீசெண்டாக 2019 இந்த ஓஐசியுடைய மீட்டிங்க்கு நம்மளை வந்து கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அந்த வந்து நம்ம என்ன தான் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய டிப்ளமசிக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு விக்டரியாக நம்ம அதை பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஓஐசி பற்றின ஒரு நியூஸ். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராடிஷன் ஆஃப் ஃபியூஜிட்டிவ்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கண்ட்ரியில் தப்பு பண்ணிவிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு ஓடிட்டார். அது ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லைனா கண்ட்ரி டு கண்ட்ரியாக இருக்கலாம். அப்படின்னா இப்போ ஒரு கண்ட்ரியில் தப்பு பண்ணிவிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு ஓடிட்டார்னா ஸோ அப்போ இந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே இதுவும் தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் அந்த இங்கே ஓடி வந்தார்ல அவர் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தப்பு பண்ணிட்டு ஓடி வந்திருப்பார்ல அந்த கண்ட்ரிக்கே வந்து அனுப்பி வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ராடிஷன் அப்படிம்பாங்க. ஃபியூஜிட்டிவ்னா யார் அப்படின்னா தப்பு பண்ணிவிட்டு லா அண்ட் ஆர்டர் கிட்டேருந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறவங்க. ஓகே, ஸோ அவங்கள தான் வந்து ஃபியூஜிட்டிவ் அப்படிம்பாங்க. அது வந்து பொலிட்டிக்கல், தென் எக்கனாமிக் ஃபியூஜிட்டிவ்ஸ், இந்த மாதிரி ஃபியூஜிட்டிவ்ஸ் அஃபெண்டர் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபியூஜிட்டிவ் அப்படிங்க வரும்போது அதில் நிறையா இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன இஷ்யூ அப்படின்னா நிறைய டூ மெனி லாஸ் இருக்குதுன்றாங்க. ஓகேவா? அதாவது ஐபிசி, தென் எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட், நார்கோட்டிக்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் சைக்காட்ரிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங், இந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்கிறதுனால அதோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஓவர்லே ஆகுது. ஓகேவா? ஸோ கிளியரான இதுதான் எக்ஸ்ட்ராடிக்ஷனுக்கான லா அப்படின்னு வந்து ஒரு லா நம்மக்கிட்ட இல்லை. ஓகேவா? ஸோ இது ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று ஸ்டேட் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ராடிக்ஷன் சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து எங்கே வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸில் தான் ஸ்டேட்லேருந்து நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வரும்போது இன்வெஸ்டிகேஷன் யார் பண்ணாங்கன்னா போலீஸ் தான் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்காது. அதே சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ்மே இந்த மாதிரி ஃபோர்ஸை வந்து பார்க்குறது தான். ஓகேவா? அதனால் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும், தென் ரீசனபுளாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்னா லா அண்ட் ஆர்டர் ஒர்க் அதையும் பார்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து ஓவர் பேர்டன் தான் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம நம்ம வந்து இதுக்கான சென்ட்ரல் ஏஜென்சியை வந்து நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்றாங்க.
அப்புறமேட்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ஓடி போயிட்டாங்க, தலைமறைவாயிட்டாங்கன்னா அதுக்கான இன்வெஸ்டிகேஷனை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்புறமா அவங்களுக்கான இன்வெஸ்டிகேஷனுக்கு சில சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் போலீஸ் வந்து மோஸ்ட்லி எதை ரிலே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ விசாரணை பண்ணும்போது அந்த அக்யூஸ்ட் வந்து என்ன சொல்கிறாரோ ஸோ அவர்கிட்ட இருந்து கிடைச்ச நியூஸை தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு அவங்களே கண்டுபிடிச்சி நியூஸ் எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஃபாலோவிங் மெத்தடும் இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாங்க, போலீஸாக இருந்தாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டராக இருந்தாங்கன்னா அவருடைய ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய மேஜர் ஃப்ளா அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து ப்ரொக்ளைம்டு அஃபெண்டராக ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்னால் என்னென்னா, இப்போ வந்து யாராவது ரொம்ப தப்பு பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா இவங்க வந்து போலீஸால் தேடப்படுறவங்க அப்படின்னு போடுவாங்க. ஸோ அப்போ அவங்கள வந்து சாதாரண மக்கள் பார்த்தா கூட அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரண மக்கள் கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் டேட்டாபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபியூஜிட்டிவ் அஃபெண்டர்ஸ் அதுக்கான ஒரு கோஆர்டினேட்டடான சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இல்லை டேட்டாபேஸில். அதனால் கிரிமினல்ஸ் யார், தென் எந்தெந்த பர்சன் எல்லாம் டொமஸ்டிக்கலி தேடுறாங்க, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் எடுத்து பார்த்தோம்னா இன்டர்போல் நோட்டீஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒருத்தரை தேடுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து இன்டர்போல்லேருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து டொமஸ்டிக்கலி இல்லை அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்படி நம்ம டொமஸ்டிக்கலி இல்லாததுனால இப்போ கிரிமினல்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் போலீஸோடைய ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சு மற்ற ஏரியாவில் போய் பாப்புலேஷன் கூட வந்து கலந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வே ஃபார்வர்டு என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம யாரெல்லாம் வந்து தேடப்படுற பர்சனாக இருக்கிறாங்களோ, தப்பு பண்ணிட்டு ஓடி போயிருப்பாங்களோ அவங்களெலாம் ஒரு நேஷனல் வைட் டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த டேட்டாபேஸில் வந்து போலீஸ் ஏஜென்சிஸ் அதுக்கப்புறமேட்டு பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அவங்க எல்லோரும் வந்து சேர்ந்து க்ரியேட் பண்ணணும். எல்லாருக்குமே இது ஆக்சசபிளாக இருக்கணும். ஓகேவா? அதுவும் முக்கியமாக பாஸ்போர்ட்டில் அப்புறமேட்டு இமிகிரேஷன் ஆஃபீஸ்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஆக்சசபிளாக இருந்தால் தான் யாராவது தப்பு பண்ணிவிட்டு வேறு கண்ட்ரிக்கு ஓடும்போது நம்மளால் ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு க்ரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அதில் நல்லா ப்ராப்பராக இன்டெகிரேஷன் கொண்டு வரணுன்றாங்க. ஓகேவா? இது போக நேஷ்னல் இன்டெகிரேஷன் கிரிட்டும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இன்னும் நல்லா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் நேஷ்னல் வைட் டேட்டாபேஸ் வந்து நம்ம யாரெல்லாம் வந்து தேடுறோமோ அவங்களுக்காக நோட்டீஸ் அனுப்புறதுக்காக ஒரு சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணணும். எப்படி இன்டர்போல் இருக்குது அதே மாதிரி நம்மளும் வந்து இப்போ நம்ம கண்ட்ரிக்குள்ளே ஒருத்தவங்களை தேடுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு யூஎஸ் மாடல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர் ஸ்டேட்டில் வந்து எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டு போயிருக்கிறாங்களோ ஸோ அவங்களை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம் வச்சு இன்டர் ஸ்டேட் லெவலில் எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சிமிலர் மெத்தட் நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபியூஜிட்டிவ் ட்ராக்கிங் யூனிட் அப்படின்னு ஒரு டெடிகேட்டடான யூனிட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இன்டகிரேஷன் வந்து நம்ம கொண்டு வரணும். அதாவது இமிகிரேஷன் ஏஜென்சிஸ், தென் ஸ்டேட் போலீஸ் ஏஜென்சிஸ், இன்டர்போல் அதாவது நியூ டெல்லி, தென் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி, தென் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்டகிரேட்டடாக வரும்போது தான் இந்த மாதிரி அஃபெண்டர்ஸ்லாம் நம்மளால் சீக்கிரமாக பிடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? அது போக நம்ம மற்ற கண்ட்ரிஸ் கூட பைலேட்ரல் தென் மல்டிலேட்ரல் கன்வென்ஷன்ஸ் வந்து கிரிமினல் மேட்டர்ஸில் அதிகமாக சைன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்டகிரேட்டடான சிஸ்டம் கொண்டு வரணும். அதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடிஷனுக்கு தேவையான எல்லா ஸ்பெஷலைஸ்டு செட்டப்பும் அதில் இருக்கணுன்றாங்க. ஓகேவா? ஸோ அதோட ஹெட்டாக யார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்டகிரேட்டட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் டிவிஷன் வந்து ஹெட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதில் என்ன அப்படின்னா இப்போ யாரெல்லாம் ஃபியூஜிட்டிவ் தப்பு பண்ணிட்டு ஓடி இருக்காங்களோ ஸோ அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்டேட் லெவலில் லிங்க் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த லிங்கேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபார்வேர்டாகவும் பேக்வேர்டாகவும் இருக்கிறதுக்காக லிங்கேஜுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப தேவை அப்படின்றாங்க. அப்புறம் இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப வாட்டர் டைட்டாக மாற்றணும். அதாவது என்ன அப்படின்னா கிரிமினல்ஸ் அப்படிங்கிறவங்க லாக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகாமல் லாவில் வந்து நம்ம அவங்கள சிவியராக அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய சிஸ்டம் வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஜிஎஸ்டி ரெவென்யூ கலெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல ஜூன் 2021க்கு அதோட அமௌண்ட் வந்து 92,841 கோடி அப்படின்னு இருக்கிறாங்க, 49 கோடி அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஜூன் 2021 எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் இயர் எடுத்து பார்க்கும்போது இந்த வருஷம் நம்மளுக்கு 2% ஹையாக தான் ஜிஎஸ்டி கிடச்சிருக்குது.
இருந்தால் கூட நம்ம ஜிஎஸ்டி கலெக்ஷன் எடுத்து பார்க்கும்போது ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறமா 1 lakh crore வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் வந்து ஜிஎஸ்டினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து கஸ்டமர் மேலே நம்ம வந்து டேக்ஸ் விதிக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு கூட்ஸ் இல்லைனா சர்வீஸ் வந்து நம்ம வாங்கினாலோ அதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அதாவது ஃபுட், கிளாத் எது வாங்கினாலுமே அதோட பில்லில் பார்த்துட்டோம்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதான் வந்து ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? அதாவது கஸ்டமர்ஸ் வந்து டைரக்ட்லி பே பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டெரக்டாக பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேனுஃபேக்சர்ஸ் மேலே, தென் அந்த குட்ஸை யார் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க மேலே, தென் சர்வீஸ் ப்ரொவைடர்னால் யார் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறா இவங்க மேலே வந்து இந்த டேக்ஸ் வந்து விதிப்பாங்க. ஓகேவா? அப்புறம் இது வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ வந்திருக்கும்னா July 1, 2017 வந்திருக்கும். இது ஆல்ரெடி இருந்த நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் சப்சியூம் பண்ணியிருக்கும். ஓகேவா? அதாவது ஸ்டேட்டோடைய சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டேக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனி ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரே மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறமா இது நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது என்டையர் இந்தியாவும் சிங்கிள் யூனிஃபைடு மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ என்டையர் இந்தியாவுக்குமே ஒரே மாதிரியான மார்க்கெட் சிஸ்டம் தான். ஓகேவா? அதனால் என்ன ஆகும்னா இப்போ குட்ஸ் இருக்குது, அந்த ட்ரக் இருக்குதுன்னா அந்த ட்ரக் வந்து ஈஸிலி மூவ்மெண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடிலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது ட்ரக் வந்து அங்கே வந்து டியூட்டிக்கு நம்ம டேக்ஸ் கட்டிட்டு தான் போகணும். ஓகேவா? இனிமேல் வந்து அப்படி கிடையாது. யூனிஃபைடான மார்க்கெட் இருக்கிறதுனால ஒரு இடத்துல நம்ம பே பண்ணால் போதும். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால் நம்ம கொஞ்சமான வேர் ஹவுஸ் மட்டும் செட் பண்ணால் போதும், அதிகமாக எல்லா இடத்துலையும் வேர் ஹவுஸ் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. அப்புறமேட்டு இதோடைய காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ஒரே மாதிரியான டேக்ஸ் ஸ்லாபாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் டேக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறது வந்து வேறுபடும். அதாவது 0%, அதுக்கப்புறமேட்டு 5%, 12%, 18%, 28% அப்படின்னு இருக்கும். சில ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டியே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட பார்த்துருப்போம் டீசல், பெட்ரோல் அதுக்கெலாம் வந்து ஜிஎஸ்டி வந்து இன்னும் விதிக்கலை. ஓகேவா? அப்புறம் ஜிஎஸ்டியில் வந்து இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் பார்க்கலாம். ஜிஎஸ்டி வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையுமே நம்ம வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டோட பார்ட். ஓகே, எந்த ஸ்டேட்டுக்குள்ளே அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதோ ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அதுக்கான ஷேரிங் வந்து போய் சேரும். அப்புறமா யூனியன் டெரிட்டரியில் வந்து ஜிஎஸ்டி நடக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனை யூஜிஎஸ்டி அப்படிம்பாங்க. ஓகேவா? அப்புறம் இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னா இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து 2 ஸ்டேட்ஸ்க்கு நடுவில், யூனியன் டெரிட்டரிக்கு நடுவில், இல்லைனா ஒரு ஸ்டேட்க்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் நடுவில், அப்புறமா ஃபாரின் டெரிட்டரியில் நடக்குது அப்படின்னா ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. என்ன எக்ஸம்ஷன் அப்படின்னா ஆல்கஹாலுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. தென் பெட்ரோல் ப்ராடக்ட்டுக்கு, க்ரூட் ஆயிலுக்கு, டீசலுக்கு, பெட்ரோலுக்கு, நேச்சுரல் கேஸ்க்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஓகேவா? அப்புறம் இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து June 2021 இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து May 2021 கூட வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி May 2021 என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் இல்லைனா பார்ஷியல் லாக்டவுன் இருந்திருக்கும். அதனால் என்ன ஆயிருக்குன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்மளுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் அது பெரிய அளவில் பாதிச்சிருக்கும். அப்புறம் இவே பில் அதுவும் வந்து May 2021 வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஏப்ரலில் கம்பேர் பண்ணும்போது மேல 30% குறைஞ்சிருக்கும். இந்த இவே பில் அப்படின்னா என்னென்னா இப்போ தமிழ்நாடுலேருந்து கேரளாவுக்கு வந்து ஒரு ட்ரக் போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ட்ரக் வந்து இந்த பார்டரை கிராஸ் பண்ணும்போதே இப்போ வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே பொருள் ஏற்றி அந்த ட்ரக் போகுது அப்படின்னா அந்த ட்ரக் வந்து ஒவ்வொரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கும் மணி வந்து பே பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு டேக்கு 100 கிலோமீட்டர் வந்து போய்க்கலாம். ஸோ அந்த 100 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அதான் வந்து இவே பில். ஓகே, ஸோ அந்த இவே பில் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா லாக்டவுனால் எந்த ஒரு வெஹிக்கிள் மூமெண்ட்டும் இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பார்த்துட்டிங்கன்னா June 2021 இந்த இவே பில் அப்படிங்கிறது வந்து 5.5 crore போயிடுச்சு. அதாவது லாக்டவுன் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம எடுத்து விட்டாங்க இல்லையா? இனிமேல் போக போக இந்த மாதிரி நம்மளோட எக்கனாமி ரெக்கவரிவாக ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு டேக்ஸ் கலெக்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் அதில் கோவிட்க்கு அப்புறமேட்டு ரெக்கவர் அடைஞ்சிட்டு வரோம் அப்படின்றாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் இப்போ வந்து யூஎஸ் வந்து வெளியில் போகிறாங்க இல்லையா அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறமேட்டு தாலிபான் வந்து இவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் வேர்ல்டு லெவலில் என்ன மாதிரி இம்பேக்ட் வரக்கூடும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம நிறைய தடவை இந்த நியூஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து வேர்ல்டு என்ன மாதிரி பாதிக்கும் அந்த மாதிரி இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ கரண்ட்டில் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் ஆப்கானிஸ்தானுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் யார் வராங்களோ ஸோ அதை பொறுத்து நம்மளுடைய சவுத் ஏஷியன் ரீஜனே வந்து அதில் பாதிக்கப்படும். ஓகேவா? ஸோ சவுத் ஏஷியாவுடைய ஃப்யூச்சர் ஈவெண்ட்டை இது வந்து ஷேப் பண்ணும். ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குதோ அது. ஓகேவா? ஸோ வந்து ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்கும்னா யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து அவங்களுடைய பேக்ராம் ஏர்பேஸ் அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியில் வராங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து யூஎஸ் மேலே ஒரு தாக்குதல் நடத்திருப்பாங்க ஆப்கானிஸ்தானுடைய தீவிரவாதிகள். ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஎஸ் வந்து இந்த ஆப்கானிஸ்தான் வந்திருப்பாங்க. ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா
என்ன செய்கிறாங்க யூஎஸ் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து வெளியில் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தோஹா அக்கார்டுன்னு ஒரு அக்கார்டு சைன் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு நடுவில்னா யூஎஸ்க்கும் தாலிபானுக்கும் நடுவில். ஸோ தாலிபானுக்கும் நடுவில் சைன் பண்ணதுக்கப்புறமேட்டு யூஎஸ் வந்து ஓகே நாங்கள் எங்கள் ட்ரூப்ஸை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவோம், செப்டம்பர் 2021 நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா. இப்போ வந்து தாலிபானோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தாலிபான் வந்து இப்போ ரீசெண்டாக ஆப்கானிஸ்தானுடைய நிறைய டெரிட்டரிஸை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு காபூல் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 5000 தாலிபான் கேடஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த தாலிபானுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த கண்ட்ரியில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா, மொத்தத்தில் யூஎஸ் அப்படிங்கிறவங்க தாலிபான் வந்து ஒரு முறையற்ற ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா. ஸோ அவங்களோட என்ட்ரி யூஎஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த தாலிபான் வந்து ஒரு முறையானதாக வந்து மாற்றிட்டு போயிட்டாங்க. ஓகேவா. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து ஆப்கானிஸ்தானில் டெமோக்ராசி இருக்குல்ல, ஸோ அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு இருக்காங்க. 2001 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே உள்ள பாய்ஸ் வந்து ஸ்கூல் எவ்வளோ இருப்பாங்கன்னா 9 lakh தான் இருப்பாங்க. ஓகேவா. இப்போ எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 80 lakhs மேலே பாய்ஸ் இருக்காங்க. அதில் 1/3 வந்து கேர்ள்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா. தென் இதோடைய லிட்ரஸி ரேட்டுமே 2002 12% தான் இருந்திருக்கும். இப்போ வந்து 35% இருக்குது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் என்ன இருக்குன்னா 40 வருஷம் தான். அதாவது ஒருத்தவங்க உயிரோட இருந்து 40 வருஷம் தான் இருப்பாங்க. இப்போ வந்து அந்த 63 years தான் இருக்குது. ஓகேவா. தென் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நிறைய அர்பனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இங்கே டெமோக்ரஸியோடைய எஃபெக்ட்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா. அதே இது இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டெய்லி அட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து தாலிபான் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யூஎஸ் வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை என் பண்ணினதுக்கு அப்புறமா தாலிபான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் கூட அதிகமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தாலிபான் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதனால் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி நடக்கும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தாலிபானோடைய ஐடியாலஜி. ஓகேவா. அவங்க பார்த்துட்டிங்கன்னா ரிலீஜியஸ் ரேடிக்கலிசம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா. தாலிபான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் ரேடிக்கலிசம்னால மற்ற பீஸ்ஃபுல்லான கண்ட்ரிஸ் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்றாங்க. யூஎஸும் பாகிஸ்தானும் கூட தாலிபான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய லைன் ஆஃப் ஐடியாலஜியை மாற்றிக்கோங்கன்னு இருப்பாங்க. ஆனால் தாலிபான் இதை பற்றின ஒரு வாயுமே திறக்கவே இல்லை. ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போது ஆப்கான் ரெஜிமே எடுத்து பார்த்தோன்னா அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற லீடர்ஸ் இருப்பாங்களா காபூலில், ஸோ அவங்களுக்கு நடுவிலே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா. இது இப்படியே போச்சுன்னா ஒரு சமயத்தில் என்ன ஆகிடும்னா, இந்த ஆப்கானோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய பிளாக்கேஜ் ஏற்பட்டுரும். ஓகேவா. என்னென்னா இப்போ வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பாதி பேர் வந்து கவர்மெண்ட் கூட இருக்கிறாங்க, பாதி பேர் வந்து தாலிபான் கூட இருக்கிறாங்கன்னா, ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதை சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு பாகிஸ்தான் ஃபேக்டர் வந்து இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து தாலிபான் கூட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க ஓன் டவுன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்சராக மாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. ஓகேவா. ஸோ டெரரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகா இன்ஃபெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலி கேரளாவில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் விமனோட சாம்பிள் எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து வேறு எங்கேயுமே ட்ராவல் பண்ணலை, ஆனால் அவங்களுக்கு வந்து ஜிகா வைரஸ் இருக்குது. ஓகேவா. அது போக ஒரு 19 பேருடைய சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்குறாங்க ஹெல்த் ஒர்க்கர்ஸ். அது எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி பியூனைக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ஜிகா வைரஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ அதில் வந்து 13 பேருக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த ஜிகா இன்ஃபெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஜிகா இன்ஃபெக்ஷன் வந்து எதால் பரவும்னா மஸ்கிட்டோஸால். அதோட வெக்டர் என்ன யாரால் பரவும் முக்கியமான ஏடிஸ் இஜிப்டியால் பரவும். ஓகேவா. இந்த மஸ்கிட்டோ வந்து வேறு என்னென்ன டிசீஸ் பரப்பும்னா டெங்கு, சிக்கன் குனியா அந்த மாதிரி எல்லா டிசீஸையும் மஸ்கிட்டோஸ் தான் பரப்பும். இப்போ வந்து இந்த ஜிகா இன்ஃபெக்ஷன் வந்து எதனாலையும் பரவும் அப்படின்னா செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷனாலையும் வந்து பரவலாம். ஓகேவா. ஸோ அப்போ வந்து செக்ஷுவலி நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுனாலையும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து பரவலாம். ஓகேவா. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து இந்த டைமில் கொடுக்கணும், இந்த பாதிக்கப்பட்ட டைமில். அதனால என்ன பண்ணலாம்னா இந்த ஜிகா இன்ஃபெக்ஷனை நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ஜிகா வைரஸோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1940s இது ஃபஸ்ட்டு மங்கிக்கு வந்திருக்கும் உகாண்டாவில். அதுக்கப்புறம் ஒரு 5 years கழிச்சு மேனுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா. இந்த டிசீஸ் அப்படின்னு வரும்போது இதோட ஹாஸ்பிட்டலைசேஷன், டெத் இதெல்லாம் வந்து காமனான ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து அன்காமன். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேறவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது அவ்வளோ பெரிய டேஞ்சர் கிடையாது. ஆனால் ப்ரெக்னென்ட் விமனுக்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அது வந்து மைக்ரோசெஃபாலி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். ப்ரெக்னென்ட் விமன் வந்து இந்த ஜிகா வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட குழந்தைக்கு வந்து ஹெட்டோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா. நார்மலான பேபியை விட இந்த பாதிக்கப்பட்ட பேபியில் வந்து ஹெட் சைஸ் கம்மியாக இருக்கும். அப்போ பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருந்திருக்காது அப்படின்றாங்க. மேபி அது என்ன ஆகும் அப்படின்னா அது டெத்தில் கூட போய் முடியும். ஓகேவா. இது கூட வந்து கிலன் பேர் சிண்ட்ரோமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த குழந்தைக்கு வந்து நரம்பு சம்மந்தமான நோய்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் பேரலைசிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து சிம்டம்ஸ்லாம் அவ்வளோவா தெரியாது, மைல்டு சிம்டம்ஸ் தான் தெரியும். ஓகேவா. அதாவது காமனாக ஃபீவர், ரேஷஸ், ஹெட் ஏக், ஜாயின்ட் பெயின் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே. ரெட் ஐஸ், தென் மசில் பெயின் இப்படி தான் இருக்குன்றாங்க.
அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா WHO வந்து இதை வந்து நம்ம காமனான பெயின் ஃபீவர் மெடிசன்ஸ் அதுக்கப்புறமேட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுனால அதிகமாக தண்ணி குடிக்கிறதுனால நம்ம ட்ரீட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா மஸ்கிட்டோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, பெஸ்டிசைட்ஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணணும். அப்புறம் வந்து மஸ்கிட்டோ வந்து நம்மளை கடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கொசுப்பத்தி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணுன்றாங்க. அப்புறமா நம்மளுடைய மஸ்கிட்டோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது வந்து மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க 2003. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 75 1A அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த ஆர்டிகல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும். ஓகேவா? அதாவது பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாரையுமே சேர்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஹவுஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களா லோக்சபா, ஸோ அதில் வந்து 15% தாண்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய கரண்ட் ஸ்ட்ரென்த் வந்து 545 லோக்சபா அப்படின்னா அதில் வந்து 15% அப்படிங்கும்போது 81 பேர். ஓகேவா? ஸோ வந்து மேக்ஸிமம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் PM எல்லாரையுமே சேர்த்து 81 மினிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு இப்போ ரீசெண்டாக என்ன ஆகிருக்குன்னா யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஷஃபில் ஆகிருப்பாங்க. ஓகேவா? மாறி இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதனால் வந்து மாறி இருப்பாங்க அப்படின்றாங்க. அப்புறமா இப்போ ரூலிங் கவர்மெண்ட்டோடைய அஜெண்டாவை நம்ம சரி பண்ணுறதுக்காகவும் இது வந்து இருக்குதுன்றாங்க. அதாவது எல்லா கம்யூனிட்டியோடைய ரெப்ரசன்டேட்டிவும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது மட்டும் அவங்க இல்லைன்றாங்க. ஓகேவா? மற்றபடி OBC, தலித், ட்ரைப்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறாங்கன்றாங்க. அப்புறம் இதில் வந்து 42nd 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி இந்த 74th இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிக்கலில் there shall be a prime minister there shall be a council of ministers headed by prime minister. ஓகேவா? ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அதோட ஹெட்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அவங்க யாருக்கு வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுக்கலாம்னா பிரசிடென்ட்க்கு வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி வந்து 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் இருக்கும். 74th ஆர்டிக்கலில் இருக்கும். தென் ஆர்டிகல் 75ல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? இந்த 74th ஆர்டிக்கல் படி இப்போது வந்து பிரசிடென்ட்க்கு வந்து பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் கொடுக்குற அட்வைஸ் வந்து பைண்டிங்காக நான் பைண்டிங்காக அப்படின்னு பார்த்துட்டோன்னா இந்த 42nd 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து இந்த அட்வைஸ் வந்து பைண்டிங் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் வந்து ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 44 42nd படி பிரசிடென்ட் மேலே பைண்டிங். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு 75 படி ஆர்டிக்கலில் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். என்ன அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா எதனாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு எல்லாருமே கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஆக்டோட ஒமிஷனாக இருந்தாலும் சரி கமிஷனாக இருந்தாலும் சரி அது எல்லாருமே லோக்சபாவுக்கு ஜாயின்ட்லி கலெக்டிவான ரெஸ்பான்சிபிள். அவங்களுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே அவங்க எல்லாருமே மொத்தமாக ரெஸ்பான்சிபிள் அப்படின்றாங்க. ஓகே, அப்புறமா இன்னொன்று கான்ஸ்டிடியூஷனல் என்ன இருக்குன்னா பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டினா பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும்னா ஈவன் ஒரு மினிஸ்டர் வந்து லோக்சபாவில் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலுமே அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறது வந்து யாருடைய அட்வைஸ் மேலே மட்டும் தான் பண்ண முடியும்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மினிஸ்டரை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை சொல்கிறாங்க. அப்புறமேட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வரும்போது அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OPEC பற்றி பார்க்கலாம். OPECல வந்து 5 ஃபவுண்டிங் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான், ஈராக், குவைத், தென் சவுதி அரேபியா, வெனிசுலா. ஓகேவா? இந்த மாதிரி 5 பேர் இருப்பாங்க. இது போக மற்ற கண்ட்ரிஸ் வந்து லிபியா, UAE, அல்ஜீரியா, நைஜீரியா, கெபன், அங்கோலா, தென் ஈக்குவடோரியல் கினியா, காங்கோ, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து அதர் கண்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஃபவுண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5 பேர் தான். ஓகேவா? UAE வந்து ஃபவுண்டிங் மெம்பர் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த அதர் கண்ட்ரிஸ்லாம் இருக்கிறாங்களா அவங்க வந்து சேர்ந்ததுக்கப்புறம் சேருவாங்க, திரும்ப வந்து வெளியில் போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஈக்குவடார் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் அதாவது மெம்பர்ஷிப்பை வந்து வித்ட்ரூ பண்ணியிருப்பாங்க. எப்போனா 2020. ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவடார் அப்படிங்கிறது வந்து இப்போ மெம்பர் கிடையாது. ஓகே, ஸோ வந்து இந்தோனேஷியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட மெம்பர்ஷிப்பை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து சேர்ந்துருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் கதார் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களோட மெம்பர்ஷிப்பை டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்லி OPECல வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 13 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து OPEC பற்றின ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.